டேட்டாபேஸ் லெவல் ஆப்டிமைசேஷன்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்லி யூஸ்டு கான்செப்ட் தான் இந்த ரீட் ரெப்ளிகா. இந்த ரீட் ரெப்ளிகாங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட பிரைமரி டேட்டாபேஸோட காப்பி தான் இந்த ரீட் ரெப்ளிகா. ஸோ நம்ம இந்த கிரியேட் பண்ண ரீட் ரெப்ளிகா காப்பியை வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன்ல நடக்கிற ரீட் ஆபரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ரைட் ஆபரேஷன்ஸ்க்கு பிரைமரி டேட்டாபேஸை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு பிரைமரி டேட்டாபேஸ் வந்து மாஸ்டர், அதை வந்து ரைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெப்ளிகா டேட்டாபேஸ்ங்கிறது வந்து ஸ்லேவ், அதை வந்து நம்ம ரீடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 10,000 கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வியூ பண்றாங்க, அதாவது ரீட் பண்றாங்க. ஒரு 100 பேர் வந்து ஆர்டர் பண்றாங்க, அதாவது நம்ம டேட்டாபேஸ்ல ரைட் பண்றாங்க. ஸோ இந்த டிராஃபிக்கை வந்து நம்ம ஒரே டேட்டாபேஸோட ரெப்ளிகால கொடுத்தோம் அப்படின்னா டிபி வந்து ஓவர்லோட் ஆகும், இதனால ஸ்லோ ஆகும், ஏபிஐஸும் ஸ்லோவா இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் ஓவர் கம் பண்றது தான் நம்ம ரீட் ரெப்ளிகா யூஸ் பண்ணுவோம். இந்த ரீட் ரெப்ளிகா எப்படி நடக்கும்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகுது, அது வந்து ரைட் ஆபரேஷன், இது வந்து பிரைமரி டேட்டாபேஸ்ல நடந்து முடிஞ்சிடும். நம்ம பிரைமரி டேட்டாபேஸும் ரீட் ரெப்ளிகாவும் எப்பவுமே ஒரு சிங்க்ல இருக்கும். ஸோ பிரைமரி டேட்டாபேஸ்ல நடந்த ஆபரேஷன் வந்து ரீட் ரெப்ளிகாக்கு சிங்க் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த ஆர்டர் டீடைல்ஸ் வியூ பண்றதா இருந்ததுன்னா அது அந்த ரீட் ரெப்ளிகால இருந்து வியூ பண்ணிக்கலாம். இது மூலமா நம்ம ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன்ஸ்னால நடக்கிற டிபி ஓவர்லோட வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா இதுல இன்னொரு இஷ்யூ இருக்குது. இந்த பிரைமரி டேட்டாபேஸுக்கும் இந்த ரீட் ரெப்ளிகாக்கும் நடக்கிற சிங்க் வந்து சில நேரம் லேட்டா நடக்கிறதுனால நம்ம ரீட் ரெப்ளிகால இருந்து டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கும்போது சம்டைம்ஸ் அது ரெஃப்ளெக்ட் ஆக டைம் எடுக்கும். ஸோ நம்ம என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இமீடியட்டா வியூ பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே பிரைமரியில இருந்தே ரீட் பண்ணிக்கலாம்.